மார்னிங் ஸ்கூல் டேஸ் vlog மட்டும் தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 5:50க்கெலாம் வந்து எழுந்தாச்சு. எழுந்துட்டு இன்னைக்கு மண்டேனால நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். அதே சமயத்தில் அதை பீஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நாள் நைட்டே நான் வந்து பிளான் பண்ணிடுவேன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பால்லாம் வந்து காய்ச்சிட்டு டீ வந்து குடிச்சிட்டு தான் என்னோட மற்ற ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் எப்போவுமே. ஸோ காலையில் யோகியும் வந்து கீழே இறங்கி வந்துட்டு வந்தோடனே முகம்லாம் கழுவிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து சமைக்கிறோமோ இல்லையோ சுடுதண்ணி வந்து போடாத நாளே இருக்காது. ஸோ அதுக்காகவே வந்து கேஸ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து நாங்கள் வந்து சுடுதண்ணி தான் குடிப்போம். நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி தான் வந்து குடிப்போம். அதில் சோம்பு சீரகம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி குடிக்கிறோம் இப்போ கொஞ்சம் நாளாக. ஏன்னா சளி பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் அப்படிங்கிறனால. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பால்லாம் வந்து நம்ம டீ போட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருவேன். எப்படியா இருந்தாலும் நம்ம தான் விளக்க போகிறோம். அதை கொஞ்சம் ஈஸியாக விளக்கணும், நமக்கு அதை கஷ்டப்பட்டு தேய்க்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சிருவேன். அதே மாதிரி இந்த ஃப்ளாஸ்கில் 2 லிட்டர் ஃப்ளாஸ்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து காலையில் சூடு வச்ச தண்ணி வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளப்புறதுக்கு இன்ஸ்டியூஷன் போவாங்களே அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். இந்த ஒரு பாட்டில் வந்து காலையில் 7 மணிக்கு ஊற்றுறது நைட்டு 7 மணி வரைக்குமே எங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இடையில வந்து பசிக்குது அப்படிம்பாங்க. பசிக்கும் போது ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, டீ காஃபிலாம் இடையில குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ வந்து ப்ரோட்டீன் பவுடர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இடையில பசிக்கும் போது இதை குடிச்சிட்டு அப்புறம் வீட்டில் வந்து 9:30 மணிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்குவாங்க. இந்த கேப்பில் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் வந்து துணியெல்லாம் வந்து போட்டேன் மிஷினில். அப்போ வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது யோகி வந்து படித்து முடிச்சுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிப்பான். நான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து நான் தான் பேக் பண்ணுவேன். வாட்டர் பாட்டில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவனே வந்து ஊற்றி வச்சுக்குவான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூ பாலிஷ் வந்து கொண்டு அவனே வந்து போட்டுக்குவான். யூனிஃபார்மு குளிக்கிறது. இப்போ அந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து புதுசாக ஒரு ஹேபிட்டும் கற்றுக் கொடுத்துருக்கேன். அது என்னன்னா பாத்ரூம் போனால் எப்படி வாஷ் பண்ணணும். ஏன்னா 4th ஸ்டாண்டர்ட் போகிறான். நாளைக்கு வந்து அவன் வந்து நம்ம மற்ற யாரும் இதுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்மள அந்த பக்கத்தில் இல்லை அப்படிங்கும்போது அவனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சம்மர் ஆக்டிவிட்டியில் மெயினாக வந்து நான் வந்து அவனுக்கு டாய்லெட் போனால் எப்படி வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்து பொறுமையாக வந்து பக்கத்தில் இருந்து 2 நாள் வந்து நானே வந்து இருந்து பார்த்து எல்லாமே பண்ணி கொடுத்தேன். இப்போ வந்து அவனே வந்து அதெல்லாம் பண்ணிக்கிறான். சோப்பு வந்து எப்படி வந்து வாஷ் பண்ணணும் கையை அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது நமக்கு வந்து வேலை வந்து இன்னமும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. ஓரளவு வளர்றாங்க, விவரம் தெரியும் போது இந்த விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம எல்லா நேரத்துலையும் குழந்தைங்க கூடவே இருக்க முடியாது. அதனாலதான் வந்து இதை சொல்றேன். ஸோ ஷூ பாலிஷ் போட்டதுக்கு அப்புறம் யோகி வந்து குளிக்க போயிட்டான். குளிக்க வந்து ரெடியா இருந்தா அந்த நேரத்துல கொஞ்சம் இருந்த பாத்திரத்தையும் வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் காலையில யூஸ் பண்ணதெல்லாம் வந்து கழுவியாச்சு. இவன் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து குளிக்கணும். அந்த கேப்ல இவனுக்கு தேவையான சாக்ஸு, அந்த யூனிஃபார்ம், ஐடி கார்டு எல்லாமே எடுத்து நான் ஏற்கனவே ரெடியா தான் இருக்கும், அதை எடுத்து நான் முன்னாடி வச்சிருவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சோன்னா அவனே வந்து எல்லாம் அவனே கிளம்பிக்குவான். டை கூட அவனே கட்டிக்குவான். அதெல்லாம் வந்து எல்லாமே கற்றுக் கொடுத்தாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் குளிக்கும் போது தான் வீடு வந்து நான் கூட்டினேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க இருக்கும்போது அங்கிட்ட வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க, நமக்கு வந்து இதாக இருக்காது. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீட்டாக யூனிஃபார்ம்லாம் மாற்றணும் இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீடை வந்து கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு டிஃபனுக்கு வந்து தோசையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபுல் பாயிலில் வந்து முட்டை வந்து போட்டு கொடுத்தேன். அது வந்து போட்டு கொடுத்துட்டு, ஏன்னா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கிடையாது. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வந்து நான் வந்து தோசைக்கல்ல போட்டு கொடுத்துட்டேன். நானும் வந்து குளிச்சுட்டு வந்து என்னோட ட்ரெஸ்ஸும் போட்டதுக்கப்புறம் எல்லாருமே இன்னைக்கு வீட்டில் காலையில் குளிச்சாச்சு இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா பஸ் வந்து ஏற்றி விடுறதுக்கு நான் தான் போகணும். இதுல வந்து இடையில ஒன்று மிஸ் ஆகும். அது என்ன அப்படின்னா குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஏன்னா எங்க யோகி படிக்கிற ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை மிச்சமாகும். இல்லைனாலும் நான் என்ன பண்ணுவேன், சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா டீ போடும்போதே அவனுக்கு வந்து என்ன வந்து வேணும் அப்படின்னு நைட்டே கேட்டு வச்சுட்டு அதுக்கான லஞ்ச் ரெசிபி என்னவோ அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் தக்காளி சாதம் தான் ரொம்ப பிடிக்கும். மற்ற நாளில் சாம்பார், ரசம், குருமா, காயெல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு நாள் சாம்பார்னா ஒரு நாள் குருமா அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து ஸ்கூல் இருந்துச்சுன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணோம். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஆனால் 8:30 மணிக்குள்ள இது எல்லாமே நான் ரெடி பண்ணிடுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். இது வந்து கொடுப்பேன். இதே வந்து டெய்லி நம்ம வந்து லஞ்ச் வந்து கட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாதம். ஆரம்பத்தில் வந்து யோகிக்கு வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகும்போது அவனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா
இந்த தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும், பொட்டேட்டோ ஃப்ரை பிடிக்கும். எல்லா குழந்தைங்களும் அதே தான் விரும்புவாங்க. லெமன் சாதம், புளியோதரை, இந்த மாதிரி வந்து வெரைட்டி ரைஸாக, தேங்காய் சாதம் மாதிரி வெரைட்டி ரைஸாக விரும்புவாங்க. ஸோ அது வந்து நம்ம செய்யறது வந்து ஈஸி தான். அதை வந்து செய்யறதும் வந்து ஒரு நாள் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் காலையிலேயே. ஸோ வந்து எனக்கு வந்து நான் வந்து குளிச்சுட்டு நானும் வந்து ரெடி ஆயிட்டேன். அதே மாதிரி நைட்டி போட்டு நம்ம அவ்வளோ தூரம் வந்து நடந்து ரோட்ல போக முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக நம்மளே நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப கான்சியஸாக தான் இருப்பேன். நம்ம வந்து வீட்டில் இருந்தாலுமே இப்போ நைட்டி தான் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். சுடிதார் தான் வந்து போட்டுக்கிறது. ஏன்னா வீட்டுக்கு வந்து எப்போ வேணா யார் வேணா வர்றாங்க அப்படிங்கும்போது திடீர்னு வரும்போது நம்ம சடனாக வந்து நைட்டி போட்டு தான் ஒரு மாதிரி இருக்கு. சில சமயம் வந்து பத்திரிக்கை வைக்கலாம் வரும்போது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இப்பெல்லாம் நான் வந்து நைட்டியை வந்து அவாய்ட் பண்ணிடுறேன். வீட்டில் இருக்கும் போதும் எப்படி நம்ம வந்து வேலைக்கு போகும்போது எப்படி நீட்டாக இருப்போமோ அதே மாதிரி இருக்கணும், நம்மளை வந்து நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். ஸோ வந்து என் குழந்தைய வந்து கூட்டிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை வந்து பூட்டிட்டு தான் போகணும். அதனால ஜன்னல், கேஸு, சுவிட்செல்லாம் வந்து எல்லாம் கரெக்டாக ஆஃப் ஆயிருக்கா, ஃபேன்லாம் ஆஃப் ஆயிருக்கான்னு பார்த்துக்குவேன். அதே மாதிரி நான் வந்து மிஷின் வந்து மோட்ரு அந்த இது மட்டும் ஆன் பண்ணிட்டு போயிருங்க, வாஷிங் மிஷின் மட்டும் நான் வரத்துக்குள்ளே கொஞ்சம் வந்து இதாகிடும் அப்படிங்கிறனால வீட்டை வந்து பூட்டிட்டு விநாயகர்கிட்ட வந்து நல்லா வந்து சொல்லிட்டு வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பக விநாயகர்கிட்ட வேண்டிட்டு பூட்டிட்டு கிளம்பியாச்சு. இந்த பூட்டுற வேலை தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம கதவு எல்லாமே பூட்டிட்டு கிளம்பணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அக்கம் பக்கத்தில் பெருசாக ஒன்றும் வீடு கிடையாது. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் வந்து டெத்து எல்லாம் நடந்திருக்கனால கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கு. சொன்னால் வந்து கோலம் கூட நான் வெளியே பெருசாலாம் போடலை. சாமியும் வந்து பார்த்தீங்கன்னா மணிலாம் அடிக்கல. ஏன்னா பக்கத்து வீட்டில் துக்கம் இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சனிக்கிழமை அவங்க இறந்துட்டாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நேற்று தான் எடுத்தாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை ஆஸ் யூஷுவல் எல்லாம் வந்து அவங்க ஒர்க்கை பார்க்க கிளம்பிடுவாங்க. அங்கே பந்தல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் வந்து நம்ம மணிலாம் அடிக்க முடியாது 3 நாளைக்கு. செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம், செவ்வாயோட வரக்கூடிய பிரதோஷம். அப்போ வந்து நல்லா சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து லேண்ட்மார்க் பஸ் ஸ்டாப் வர்றது, யோகியோட பஸ் வர்றது. இங்கே வந்ததே வேப்ப மரத்துக்கடையில் நிற்போம். அந்த மரத்துல இருந்து தான் வேப்பலை பறிச்சு நான் வீட்டுக்குலாம் வைப்பேன். அங்கே வந்து வேப்பங்குழந்து வந்து யோகி வந்து எனக்கு கொடுப்பான். அதை டெய்லி வந்து நான் சாப்பிடுவேன். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு தண்ணிலாம் குடிச்சதுக்கப்புறம் உள்ள சாமி ரூம்ல போயிட்டு பூவெல்லாம் வந்து எடுத்துட்டேன். காஞ்ச பூவெல்லாம் வந்து நேற்று வந்து சாமி ரூமுக்குள்ளே போகல. நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் ஒரு டெத்துங்கிறனால நம்ம வந்து சாமி ரூமுக்கே நான் போகல நேற்று. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கூட மாற்றாம விட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் பூவெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மெயினாக மாற்றிடணும் டெய்லியுமே. அதே மாதிரி விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக எல்லாத்தையும் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. பூ கூடையும் வந்து ரொம்பிடுச்சு அந்த பூப்பையும். அதையும் வந்து ஆற்றுல நல்ல தண்ணி போகுதுங்க. ஆடி மாதத்துக்கு முன்னாடி இந்த தண்ணி நிறைய போகுது. நான் போகும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு எங்கள் ஊர் ஆறு வந்து எப்படி அழகா இருக்கு அப்படிங்கிறத. அந்த பூ வந்து நம்ம வந்து ஆற்றுல போய் விடணும். விளக்க மட்டும் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து டைனோசர் படம் வந்து பார்க்க போயிருந்தோம். ஜுராசிக் பார்க் படம் போட்டிருக்காங்களே, அப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சால் கூட்டிகிட்டு போங்க. 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப வந்து த்ரில்லிங்காகவும் இருந்தது, ரொம்ப நல்லாவே இருந்தது. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து இதுதான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்குமே சில நேரங்களில் பயப்படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது, நல்லா இருந்தது. அதாவது ஒரு சோர்வா இல்லாமல் நல்லா வந்து ஒரு ஆக்டிவா தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு படம் வந்து ஃபுல்லாவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்டோட பிரேஸ்லெட், வெள்ளி பிரேஸ்லெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூஸ் ஆகி கீழே கீழே விழுந்துருச்சு 2 தடவை. சரி, இதுக்கு மேல வந்து இது வந்து நமக்கு அலாரம் மாதிரி இப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை மாத்திடுறது நல்லது. மிஸ் ஆயிடுச்சுன்னா வெள்ளி விற்கிற ரேட்டுக்கு நம்மளால வாங்க முடியாது. பழசு வந்து பாத்தீங்கன்னா 3042 ரூபாய்க்கு இருந்துச்சு. இந்த புதுசு வந்து பிரேஸ்லெட் வந்து 5470 ரூபா வந்துச்சு. மீதி வந்து நாங்க 2250 ரூபா வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வேற டிசைன், போன தடவை வாங்கின டிசைன் மாதிரி இல்லாம வேற டிசைன்ல வந்து காப்பு மாதிரியே இருக்கும் அது பாக்குறதுக்கு. ஸோ நல்லாவே இருந்தது பிரேஸ்லெட். அதான் வந்து வாங்கியிருந்தாங்க. அங்கேயே வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூஷன்ல ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர் வந்து உடஞ்சி 2 வருஷம் ஆச்சு, வீல் சேர். அதனால பேக் பெயின் ரொம்ப வருது. அதனால மாத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து மாற்ற முடியாம போயிடுச்சு. அப்புறம் நேற்று வந்து எப்படியாவது பார்த்து வாங்கிடலாம்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு வந்திருக்கோம். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கேஷாக கொடுக்கல, இஎம்ஐல தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த சேரும் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இன்னைக்கு இறக்கிடுவாங்க. நான் வந்து எனக்கு வந்து ஒரு போன தடவை வந்து இந்த கலர் வந்து பார்த்தேன், பிங்க் கலர் வளையல் வந்து கிடைக்கல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரிக்காக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று கிடைச்சது. இப்போ ரெயின் ட்ராப் வந்து டூப்ளிகேட் நிறைய வந்துருச்சு. ரெயின் ட்ராப் எவ்வளோ காஸ்ட்லியாக வித்துச்சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பிளாசா அந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்க்கு வந்துருச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெகின்ஸை விட இது வந்து நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. ஏன்னா லெகின்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். நமக்கு ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சரியாகவே போகாத காரணம், கால் வீங்கிறதுக்கு காரணம் இந்த லெகின்ஸும் ஒன்று தான். கர்ப்பிணி பெண்கள்லாம் லெகின்ஸே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரத்த ஓட்டம் சரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, கால் வீங்கும்னு சொல்லிக்குவாங்க.
நர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக திட்டுவாங்க லெகின்ஸ் எல்லாம் போட்டு போனா. ஸோ இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ராக் மாதிரி நைட்டிலாம் வந்துருச்சு, அதனால அது மாதிரி போட்டு போறாங்க. எனக்கு வந்து இந்த பிளாசா பேண்ட் வந்து நல்லா தான் இருக்கு. காட்டன் எல்லாமே 3மே வந்து பிரிண்டட் காட்டனு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெந்தய கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பிளாக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ப்ளூ ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா யோகிக்கு வந்து சிலம்பம் கிளாஸ்க்கு ட்ரௌசர் வந்து எல்லாமே வந்து நைட் பேண்ட்டாகவே இருக்கு, ட்ரௌசரும் போடட்டும்னு சொல்லிட்டு இது வந்து 150 ஒரு ட்ரௌசரு, அதுவும் வந்து 2 வாங்கிட்டு வந்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து சேரும் பிரேஸ்லெட்டும் வாங்கணும். எனக்கு வந்து 3 வந்து பேண்ட்டு, ஒரு டாப்ஸ் வாங்கினேன். இந்த டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாப் 3 டாப் வந்து 1000 ரூபாய்க்கு சொன்னாங்க. அது நமக்கு ஏற்கனவே டாப் நிறைய இருக்கு. ஒரு டாப்ஸ் மட்டும் அந்த ஒரு பேண்ட்டுக்கு இல்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்டுக்காக இந்த டாப்ஸ் வந்து வாங்கினேன். 350 சொன்னாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு, அப்புறம் செல்லு வந்து பேட்டரிலாம் தீர்ந்து போச்சு வாட்சுக்கு, அதுவும் வந்து மாற்றிட்டு வந்தாச்சு. ஸோ காலையில் 5:50 இன்னைக்கு 8:30 மணி வரைக்கும் நான் வந்து யோகி இப்படி தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி வச்சேன். இதில் லஞ்ச் மட்டும் மிஸ் ஆகும். லஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு நாள் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.